ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துவாசுக்கு வந்து யூஸ்னு போவோம். ஒரு வழிலாம் எப்படின்னு பார்ப்போம், ரோடு வியூலாம் எப்படின்னு பார்ப்போம். வாங்க போகலாம். யூஸ்னு கிளம்பியாச்சுங்க. இப்போ தான் கிளம்புனோம். நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம துவாஸ் சவுத் அவென்யூ 3 எடுத்து அப்படியே போவோம். சவுத் அவென்யூ 3 எடுத்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த பாலம் வந்துடும், துவாஸ் பாலம். இதுதான் அந்த துவாஸ் பாலங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த பாலத்தில் ஏறி அதை நம்ம அப்படியே அங்கே துவாஸ் கிரசன்ட்டை போய் அந்த பாலம் இறக்கிடும் நம்மளை. அதை எடுத்து போயிட்டு அந்த பாலத்தில் இப்போ தான் ஏற்றோம். போகிற வழிலாம் இப்படி தாங்க இருக்குது. இந்த பாலம் நல்லா நீட்டமான பாலம். இது நல்லா லென்த்தாக பாலம். இங்கே பிள்ளைங்கிட்டும் நல்லா லென்த்தாக இருக்குது இந்த பாலம். இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள், அது வந்து மலேசியா பக்கம்தான். மலேசியா பார்டர் தான் அதெல்லாம். துவாஸ் வந்து மலேசியா பார்டர். இது ஃபுல்லாக துவாஸ் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் அது. இந்த பாலம் வந்து 2016 தாங்க ஓப்பன் பண்ணாங்க. இது யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? இது நம்ம ஆளுங்க தான் ஓப்பன் பண்ணுறது. ஏன்னா வேலை பார்க்குறவங்க தான் ஓப்பன் பண்ணுறது. யார் எம்பி எம்எல்ஏ யாரும் வரல, மினிஸ்டர் யாரும் வரல, நம்ம ஆளுங்க தான் ஓப்பன் பண்ணுறது. அந்த பேரிகேட் வச்சுருந்தாங்க, எடுத்துக்கிட்டாங்க, அதில் போனாங்க, அவ்வளோதான். இது வந்து இப்போ துவாஸ் வெஸ்ட் ரோடு எம்ஆர்டிங்க. இது துவாஸ் வெஸ்ட் ரோடு எம்ஆர்டி. இது வந்து பாலம், அதுக்கு மேலே வந்து எம்ஆர்டி டபுள் டக்கருங்க. அது டபுள் டக்கரு. இது ஃபுல்லாகவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் இது. தூரமாக அந்த பக்கம் தெரியறதெல்லாம் மலேசியா அப்படி வந்துடும். இந்த பாலம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 வே, அந்த பக்கம் 2 வே, 4 வே இருக்கும். இதில் டபுள் டக்கர் எம்ஆர்டி கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே உயரம் வராது. இந்த கீழேருந்து பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு மேலே தான் உயரம் வராது. இப்போ வந்து பாலத்துலேருந்து இறங்கிட்டாங்க கீழே. மேலே வந்து அந்த பாலம் வந்து அதோட நிறுத்திட்டாங்க. அந்த பக்கம் பாதை நிறுத்தி பாதி நிறுத்தி வச்சுருக்காங்க. வேலை அந்த பக்கம் நான் முடியலைன்னா எஸ்எம் மட்டும் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஹைவே எடுக்க போகிறோங்க. ஹைவேக்கு மாறி போவோம் கொஞ்ச நேரத்தில். இது வந்து ஏஓன்னு தெரியுது பார்த்தீங்களா? இது நம்ம பிஏ ஹைவே தான் எடுக்க போகிறோம். நம்ம யூஸ்னு போகிறதுக்கு வந்து ஒரு 3 ஹைவே கிராஸ் பண்ணிப்போம். பிஐஇ, பிஜேஇ, பிகேஇ, எஸ்எல்இ இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம. இது வந்து நம்ம பிஐக்கு போகிறதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் சர்க்கிள் எம்ஆர்டிங்க. எம்ஆர்டி கீழே, மேலே எம்ஆர்டி, கீழே ரோடு போயிட்டுருக்கான். அது அந்த எம்ஆர்டி. இது வந்து பிஐக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள எம்ஆர்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கீழே தாங்க ரைட் சைடு ஃபயர் சர்வீஸ் இருக்குங்க. ஆனால் இதை சிக்னல் வச்சுருப்பாங்க. ஹைவேல வந்துட்டு ஏறிட்டாங்க. பிஐயில் ஏறிட்டோம். இது வந்து இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா நம்ம துவாஸ்லேருந்து நேராக சாங்கி ஏர்போர்ட் போகலாங்க. வேறு எங்கேயுமே இங்கே மாற முடியாது. நேராக ஏர்போர்ட்டில் கொண்டு போயிட்டு இந்த ஹைவே. பிஐ இது பானாயிலேருந்து எக்ஸ்பிரஸ் லைன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக பிஐன்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டுருக்கோம். இது வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 பேர், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 பேரும் அந்த மிலிட்ரி கேம்ப் இருக்கும். இடையில தான் அந்த பிஐ எக்ஸ்பிரஸ் வே போகுது. இதில் 2 பக்கம் இது மாதிரி தாங்க காடாக இருக்கும். காடு கிடையாது, இந்த சிங்கப்பூர் ஹைவே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 2 பக்கமும் இயற்கையாக ஒரு மரம் செடி வளர்த்து, நடுவுலையும் சரி, நடுவுலையும் இப்படி தான் இருக்காங்க. வீட்டுக்கு நடுவுலையும் நீடிட்டும் இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு பாலம் தெரியுது பாருங்க. இந்த பாலம் வந்து 2 பக்கமும் மிலிட்ரி கேம்ப்பு. அது கனெக்ட் பண்ணுறதுக்காக இடையில இந்த பாலம் போட்டிருக்காங்க. இந்த பாலம் தாங்க அது. அது வந்து 2 பக்கம் மிலிட்ரி கேம்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பாலத்தை போட்டிருக்காங்க. கத்தலை தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பிஐ நம்ம பாதியிலேயே ரொம்ப தூரம் இல்லைங்க. பிஐலேருந்து நம்ம இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் இதில் பிஜே எக்ஸ்பிரஸ்க்கு மாறிடுவோம்.
கேஜே எக்ஸ்பிரஸ் வேணும்னா காஞ்சி எக்ஸ்பிரஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அது கேஜேன்னு சட்டை சொல்லுவாங்க. அதுக்கு மாறிடுவோம் நம்ம இது ரொம்ப தூரம் வரலங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்துருப்போம் இல்லை பிஐயில். இதில் நம்ம இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கேஜே மாறிடுவோம். ரைட்டில் லெஃப்ட் 2 லேன் வந்து கேஜே போவோங்க. ரைட்டில் 2 லேன் வந்து பிஐ போவோம். அது நேராக ஏர்போர்ட்டு தான் போகுது. நம்ம அதை போகிறதில்ல. நம்ம இப்படியே கேஜே மாறிடுவோம். இப்போ ரோட்டுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இயற்கையாக ரொம்ப பச்சை பச்சைன்னு எப்போவுமே இருக்கும். ஏன்னா இங்கே எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மழை பெய்யும். மறைஞ்சிக்கிட்டோம் தண்ணியே நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா மழை எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குங்க. திடீர்னு மழை பெய்யும், சரியான மழை, கடுமையான மழை பெய்யும். ஆனால் தண்ணி எங்கேயும் நிற்காது. ஆனால் அந்தளவுக்கு ட்ரைனேஜ் இருக்குது. சீக்கிரம் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம கேஜி மாறிட்டோங்க. கேஜியில் அந்த எக்ஸ்பிரஸ் வே மாறிட்டோம். அது போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த பழைய ரோட்டில் இந்த புளியமரம் வச்சு குடை மாதிரி இருக்கும் 2 பக்கமும். அது மாதிரி இந்த இடம் இருக்கும். வெயிலே வராது. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் காடு இருக்கும். இந்த காட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பல வகை மரம் துரியம்லாம் நிறையா இருக்கும் இந்த பக்கம்லாம். ஆனால் யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போகக்கூடாது. இது இப்போ இந்த இடத்துல பாலை வெள்ளம் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் வந்து புதுசாக அந்த இதெல்லாம் ரோடெல்லாம் மாற்றி விட்ருக்காங்க. முன்னாடி இது மாதிரி கிடையாது. புதுசாக மாற்றி விட்டு ரோடை போட்டிருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் ஃபுல்லாகவே இந்த காடு தாங்க. இதெல்லாம் ஒரு எப்படின்னா சின்ன சின்ன இந்த மலை குன்று மாதிரி இருக்கும். உயரமாக இருக்கும் 2 பக்கமும். இதெல்லாம் பாலம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. அதனால அந்த சைட்லலாம் பேரிகிட்ட வச்சு ரோடை மாற்றி விட்டு இப்போ அந்த பக்கம் ஏற்கனவே அந்த வழியில் தான் ரோடு போயிட்டுருந்துச்சு. இப்போ அந்த இடத்த வந்து அவங்க வேலை பார்த்துருக்கனால மறைச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து மறைச்சி இந்த ரோடு இந்த பக்கம் புதுசாக போட்டு அந்த பழைய ரோடு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம்லாம் அந்த ஃபைலிங் மிஷின் ஃபுல்லாக நின்றுருக்கு பாருங்கள். எல்லாம் ஃபைலிங் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்படி தான் நீங்கள் சிங்கப்பூரில் எந்த எக்ஸ்பிரஸ் வே போனாலும் இப்படி தான் 2 ரோட்டை சுற்றி இப்படி இருக்கும். இயற்கையாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த கேஜே எக்ஸ்பிரஸ் வேலேருந்து நம்ம பிகே மாறுறாங்க. புக்கி பஞ்சாங் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் அதுக்கு மாறிடுவோம். இந்த எக்ஸ்பிரஸ் வே. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சைட்லலாம். இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல உயரமான இடம். இதனுடைய இந்த ரோடு இல்லை, இந்த நம்ம போயிட்டுருக்க ரோடு இங்கே முன்னாடி இல்லை. உயரமான இடத்த வெட்டி சரி பண்ணி ரோடு போட்டாங்க புதுசாக அந்த ரோடெலாம். இப்போ ரோடு சைடில் உள்ள பாலம்லாம் இப்போ புதுசாக கட்டினது. கொஞ்சம் தூரத்தில் நம்ம போய் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சு நம்ம பிகே எக்ஸ்பிரஸ் எடுத்துருவோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எஸ்எல்இ மாறி அதுக்கப்புறம் தான் நம்ம யூசன் ஃபுட்னஸ் ஸ்கூலில் போய் அதுக்கு யூசன் போவோம். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, நம்ம போர் அடிக்கும். அதனால் நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போங்க. நம்ம இப்போ பிகே வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் பிகேலேருந்து நம்ம எஸ்எல்இ போய்ட்டு நம்ம ஒரு ஃபுட்னஸ் ஸ்கூலில் போய்ட்டு நம்ம வந்து டியூஷன் போகிற வரைக்கும் பார்ப்போம். ரிட்டர்ன் வர வரைக்கும் பார்ப்போம். நம்ம 2 பக்கம் அப்படி தாங்க இயற்கையாக இருக்கும். பச்சை பச்சைன்னு தான் எப்போவுமே இருக்கும். அவ்வளோதாங்க. இதுலேருந்து நம்ம இந்த பாலத்தில் ஏறிட்டோம். பாலத்தில் லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே பிகே வந்துடும். நம்ம அது பிகேக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் வீடியோ.
ரொம்ப நேரம் பார்த்தோம்னா போர் அடிக்கும், அதனால நெக்ஸ்ட் பேரில் பார்ப்போங்க. இது அங்கே பிகி வந்துட்டோம். இப்போ இதில் வந்து இந்த ரைட்டில் ஜாயின் பண்ண அப்புறம் ஜாயின் பண்ண பிகி இது.